பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ரொம்பவே முக்கியமான தகவல். எதை பற்றினா, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு பஞ்சமி திதி வருது. அதே போல் வராகி அம்மனுக்கு உகந்த திதி இது. ஸோ தாராளமாக யார் யார் இந்த பஞ்சமி திதி நாள் அன்னைக்கு வராகி அம்மனை நினச்சி வழிபாடு செய்கிறீங்களோ, உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் ஆகட்டும், தீராத ஒரு பிரச்சனை ஆகட்டும், அல்லது பெரிய கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், நோய் நொடி ஆகட்டும், இது எல்லாமே தீருவதற்கான ஒரு பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன். சரி, இப்போ இந்த பஞ்சமி திதி அப்படின்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமை மாலை 6 மணியில இருந்து இரவு 9 மணிக்குள்ள நீங்கள் பூஜை செய்கிறவங்க செய்யலாம். அல்லது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தோன்னா காலையில் 6 மணி வரைக்கும் தான் பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் பரிகார முறையை செய்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஓகே அந்த டைம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 வேளைகளில் எப்போ வேணாலும் நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று வியாழக்கிழமை சாயந்தரம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும். சரி, இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு என்ன வழிபாட்டு முறை, என்ன பரிகாரமா அது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள், எப்படி அந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூலத்தட்டில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதை பரப்பிட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே சென்டராக கஸ்தூரி மஞ்சள் தூள் அதில் கொஞ்சம் போடணும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு அதையும் பரப்பணும். அதற்கு மேலே அப்படின்னு பார்த்தோன்னா செம்பருத்தி செடியோட இலைகள் அல்லது பார்த்தோன்னா வெற்றிலை, இது 2ல் ஏதாவது ஒரு 2 இலைகளாக பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பகுதியில் இந்த 2 இலைகளை வைக்கணும். ஒன்று வெற்றிலை வைக்கணும், இல்லைன்னா செம்பருத்தி இலை, ஏதோ ஒன்று வைக்கணும். வச்சுட்டு அதற்கு மேலே மண் அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரிகள் போட்டு 2 திரியை ஒட்டுகா ஒன்றா திரிச்சு தீபமானது நீங்கள் ஏற்ற வேண்டும். வராகி அம்மனுடைய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, அல்லது சிலையாக இருந்தாலும் சரி, அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து, பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து, மலர்கள் என்னென்ன மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ வாங்கி போடுங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் பூஜையை நிறைவு செய்யணும். ஏதாவது முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் செய்ய மாதிரி இருந்ததுன்னா செய்யலாம். அல்லது கற்கண்டு அல்லது உலர்ந்த திராட்சை, இதை நெய்வேத்தியமாக கூட நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம். ஸோ இதுதான் இந்த பரிகார முறை. அடுத்தது உங்கள் மனதார வேண்டிக்கோங்க, என்ன கஷ்டத்துக்காக நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கிட்டு கற்பூர தீப தூபாரதனையெல்லாம் காமிச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் அந்த தீப தூபாரதனையை தொட்டு கும்பிட்டுக்க சொல்லுங்கள். அதே போல் அன்று, அதாவது வியாழக்கிழமை மாலை அல்லது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறீங்கன்னா வீடு முழுக்க சாம்பிராணி புகை போடணும். ஸோ இதுதான் ஒரு வழிபாட்டு முறை. சரி, சனிக்கிழமை வரைக்குமே நீங்கள் அந்த தாம்பூலத்தட்டில் வச்ச கஸ்தூரி மஞ்சள் ஆகட்டும், கல்லுப்பு ஆகட்டும், எதையுமே எடுக்கக்கூடாது. சனிக்கிழமை முடிந்த பிறகு தான் நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த தாம்பூலத்தட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மஞ்சளையும் எடுத்து சுத்தமான நீரில் கரைச்சி கால்படாத இடத்துல அதை ஊற்றிடுங்க. சரி, அந்த வெற்றிலை என்னமா செய்யணும், வெற்றிலை திரி இது எல்லாத்தையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. நீர்நிலைகளில் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பரிகார முறையை நீங்கள் செய்கிறப்போ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது ஆகட்டும், தீராத பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாமே தீர்ந்து போகும். வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படும். மனதார வராகி அம்மனை நினைச்சு வேண்டிக்கோங்க. ஆடி மாசம்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் தான். அதுலேயும் தேய்பிறை பஞ்சமியில நீங்க ஒரு பிரச்சனைக்காக நீங்க தரிசனம் செய்றீங்க வராகி அம்மனா, நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. ஸோ இதுல இன்னொரு சிறப்பு அடங்கி இருக்கு. வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு பார்த்தோம்னா, நன்மைகள் அதிகரிக்கிறதுக்காக இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில தரிசனம், வழிபாட்டு முறை இதெல்லாம் செய்யலாம். சரி, நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னா திருமண தடையா இருக்கிறவங்க அல்லது குழந்தையின்மையா இருக்கவங்க, ஸோ தொழில் நல்லா முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வளர்பிறை பஞ்சமி திதி அன்று நான் சொன்ன வழிபாட்டை செய்யலாம். தேய்பிறை பஞ்சமி திதி எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தீராத ஒரு நோய் அல்லது தீராத ஒரு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், துன்பங்கள், இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேய்பிறை
பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை தான். சரி, இப்போ வளர்பிறை பஞ்சமிக்கும் தேய்பிறை பஞ்சமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொன்னேன். இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செஞ்சு பாருங்க வரக்கூடிய நாட்களில். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நிகழும். ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.